யாருக்குமே பிடிக்காத உப்புமா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டானது உப்புமா தான். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு, கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் கை நிறைய சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய், இது கூட 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுது. ஒரே ஒரு சின்ன தக்காளியை தோல் சீவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு விரல் சைஸ் இஞ்சி, ஒரு கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு கேரட், இதையும் தோல் சீவி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா கேரட் நல்லா சுண்டி வந்துடும். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு கப் ரவைக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இப்போ ரவையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பரான சாஃப்டான டெக்ஸ்சரில் வந்து உப்புமா ரெடியாகி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட. லாஸ்ட்டாக 2 டீஸ்பூன் தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான உப்புமா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.